திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து பேசிய கமல்ஹாசன், இந்த தேர்தல் வெறும் பிரதமரை தேர்வு செய்வதற்கானது இல்லை, நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல். மக்களுக்காக மக்கள் நீதி மய்யத்தின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீர்கள். நீங்களும் நோட்டாவுக்கு போட்டு துரைமுருகனும் நோட்டாக மூட்டை கட்டி போட்டால் நாட்டை யார் பார்ப்பது என்றார். அவங்க மூட்டை கட்டிட்டு போறாங்கன்னு சொன்னேன், நீங்க நம்பல. நிஜமாவே மூட்டை கட்டி வச்சிருக்க பாருங்க. இதுல சில பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும், அதுவும் படித்தவர்கள். நாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. இந்த கமல்ஹாசன் நடிகர் தானே, நாளைக்கு அப்படி மாறிட்டாருன்னா அதனால நம்ம நோட்டா போட்டுருவோம்னு சொல்றாங்க. நீங்களும் நோட்டா போட்டு திரு துரைமுருகனும் நோட்டா கட்டி வச்சு அப்புறம் நாட்டை யாரு பாக்குறதுங்க? அதனால நான் தைரியமா சொல்றேன், தவறு இருந்தால் தண்டனைக்கும் தயாராக இருக்கும் ஒரு கூட்டம், தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கும் கூட்டம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. முன்னதாக ஈரோடு வீரபஞ்சத்திரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் சரவணகுமாரை ஆதரித்து பேசிய கமல், மாண்புள்ள தலைவர்கள் பலர் இருந்த தமிழ்நாடு திருடர்கள் நாடாக மாறிவிடக்கூடாது. ஆட்சியாளர்கள் திருடுவதை நிறுத்தினாலே 2 தமிழ்நாடு நடத்த முடியும். அன்றைய தமிழகத்தின் தேவையாக இருந்த 2 கழகங்கள் இப்போது அகற்றப்பட வேண்டும் என்றார். யாரையும் எந்த தலைவரையும் அவமதிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் திருடனை திருடன் என்று விழிக்கும் தைரியம் தமிழ் மக்களுக்கு வந்தே ஆக வேண்டும். தெருவில் சங்கிலி எடுத்துக்கிட்டு போறவங்க பின்னாடி திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடுறவங்க, அதையே ஒரு வங்கி மேனேஜர் செஞ்சா அது கையாடல்கிறான், மந்திரி செஞ்சா ஊழல்கிறான், பிரதம மந்திரி செஞ்சா அது யாரோ செஞ்ச பெசகுங்கிறான். எல்லாருமே திருடர்கள் தான் என்னை பொறுத்தவரை. இதை நீக்கியே ஆக வேண்டும். இவர்கள் மாண்புடன் இத்தனை நாள் வணங்கிக் கொண்டிருந்த இந்த கழகங்கள் அன்றைய தேவை, அன்றைய தமிழகத்தின் தேவை. அதனால் அவர்கள் வந்தார்கள். இன்றைய தேவை அவர்கள் அகற்றப்பட வேண்டியது. அதனால் தான் இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.